மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நிறைய படங்கள் மொக்கையாக இருக்குது, ஒரு சில படங்கள் மட்டும் நல்லதாக இருக்குது. அந்த நல்ல படங்களை மணி டாக்ஸ் நேயர்களை உங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஆடு ஜீவிதம் தி கோர்ட் லைஃப். 2008 பென் யாமின் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து எழுதின ஆடு ஜீவிதம் கதையை இந்த படமே எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் பிளஸ்ஸி. இந்த நாவலை படித்த உடனே 2015 பிருத்திவிராஜுக்கு வந்து இந்த படத்துக்கான அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால இந்த படத்தினுடைய ஷூட்டிங் தள்ளி போச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் 2020 இந்த படத்தினுடைய ஷூட்டிங் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் நிறையா ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இந்த படத்தை இப்போ முடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ போராட்டத்தை கடந்து வந்திருக்க இந்த படம் உண்மையாலுமே அந்த போராட்டத்துக்கு இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய ரிசல்ட்டு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ், அமலாபால் இவங்க வந்து தமிழ்நாட்டை, நம்ம தமிழ் மொழிங்கிறதுனால தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம், ஆனால் இது நடக்கிறது வந்து கேரளாவில். அவங்க வந்து ஒரு யங் கப்புள். இங்கே போதிய வருமானம் இல்லாதனால அரேபியன் கண்ட்ரிக்கு போய் அங்கே சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனிக்காக அங்கே வேலைக்கு போவாங்க. அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே இவங்கள வந்து ஆடும் ஒட்டகமும் மேய்க்கிற ஒரு குரூப்பு கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு குரூப்பில் வந்து இவர் பிருத்திவிராஜ் வந்து ஆடும் ஒட்டகமும் மேய்ப்பார். இன்னொரு குரூப்லேருந்து அவர் வந்து ஃப்ரெண்டு மேய்ச்சிட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் மீட் பண்ணவே முடியாது. அங்கே போன பிறகு தான் தெரியும் இவர் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை இல்லை, இந்த ஆடும் ஒட்டகமும் மேய்க்கிறதான்ட்டு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எந்தமே ரொட்டி கூட அவருக்கு வந்து ரொம்ப ரேஷனாக கொடுப்பாங்க. தண்ணி கிடைக்காது, தண்ணி ரொம்ப ரேஷனாக தான் இருக்கும். இவர் எதிர்பார்த்து போன வேலை ஒன்று, அங்கே கிடைச்ச வேலை ஒன்று. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சனுடைய உச்சத்தில் அவர் இருப்பார். தன்னுடைய உருவமே அவருக்கு மாறிடும். நீளமான தாடி, உடம்புலாம் சுருங்கி போய், அதுக்கடுத்து கண்ணெல்லாம் உள்ள வெளுத்து, தோல்லாம் சுருங்கி, அவர் வந்து முழுசுமே தன்னை வந்து உருக்குலைஞ்ச மாதிரியான உடலமைப்பாக ஆயிடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க ஃப்ரெண்டை வந்து பாலைவனத்தில் மீட் பண்ணிடுவார். இவர் கூட வந்தார் இல்லையா, அவரை மீட் பண்ணோன்னு அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நம்ம ஓனர்களுடைய ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து ஓனர்லாம் போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆப்ளிகன்ஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கு ரூட்டு தெரியும் அப்படின்னோடனே இப்போ அந்த நாள் வருது. 3 பேரும் கிளம்பி போகிறாங்க பாலைவனத்தில். அந்த கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது அவங்களுடைய ஸ்ட்ரகிள். ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க 3 பேரும் வந்து தப்பிச்சு போகிறதுக்காக கிளம்பி போகும்போது ஏற்படக்கூடிய ஸ்ட்ரகிள், இவங்க போய் தப்பிச்சாங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய மீதி கதையே. இந்த படத்தினுடைய ஹீரோன்னு சொல்கிறத விட இந்த படத்தினுடைய கதைக்கு, இந்த சினிமாவுக்கு உயிர் கொடுத்த ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜனுடைய கேரக்டர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமலாபால் கூட ஒரு சில சீன்களில் வந்து ஒரு லவ்லி ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பார். அவரே வந்து அரேபியன் கண்ட்ரிஸுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒட்டகம் ஆடு மேய்க்கிற குரூப் கூட்டம் மாட்டிக்கிட்ட பிறகு அவர் வந்து எதிர்பார்த்து போனார் இல்லையா ஒரு கம்பெனி வேலை, அந்த வேலை கிடைக்கல. இருந்தாலும் இந்த வேலையும் செய்ய அவருக்கு மனசு இல்லை. இந்த ஸ்ட்ரகிளில் வந்து அவர் சில நாள் இருப்பார். அந்த சில நாளில் அவர் படுற வேதனை, அவர் படுற கஷ்டங்கள்லாம் வந்து பரவாயில்லையே இவர் நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அதுக்கு அடுத்தது இவர் போன இடத்துல ஒரு வயசான ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருப்பார். அவர் செத்துடுவார். செத்த பிறகு அவரு பதிலாக இந்த வேலை இவர் பார்க்க ஆரம்பிப்பார். ஆரம்பித்த பின்னாடி ஒவ்வொரு நாளும் நாட்கள் கடந்து போகும். என்ன நாள்னே அவருக்கு தெரியாது, எந்த மாதம்னு தெரியாது, எந்த வருடம்னு தெரியாது. நேரம் மட்டும் தெரியும். அதுவும் சன்லைட் பார்த்தா நேரம் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரியான ஒரு சூழலில் அவருடைய உடம்பு சிறுத்து போய் நலிஞ்சு போய் ஆளே அடையாளம் தெரியாமல் நமக்கு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய பரிதாபம் ஏற்படும். இந்த பரிதாபத்துக்காக இவர் வந்து நடிக்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஐ படத்தில் வந்து நம்ம வந்து விக்ரம் வந்து உடலை குறைச்சி அவர் வந்து நடித்ததை பார்த்து நம்ம எல்லாருமே பயங்கரமாக வந்து ஆச்சரியப்பட்டு போனோம். அந்த விக்ரமுக்கு சலிக்காமல் இந்த படத்தில் இவர் வந்து தன்னுடைய உடலை வந்து ரொம்ப இன்னும் வருத்தி நலிஞ்சு நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் வந்து இவர் நியூடாக நடந்து போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி இவ்வளோ வெயிட்டை குறைக்க முடியும், இது வந்து சிஜி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எப்படி இவ்வளோ ஒல்லியாக உடம்பை குறைச்சாரு. அதுக்கு பிறகு இவர் வந்து பாலைவனத்தில் நடந்து போகிற அந்த ஒவ்வொரு நாள் ட்ராவலும் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அவர் பிருத்திவிராஜ் மட்டும் கிடையாது, அவர் கூட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் அதுக்கடுத்து வந்து ஒரு ஆப்ரிக்கன்ஸ் நடிச்சிருப்பார். இவங்க 3 பேருமே, இவங்க 3 பேர்த்து தான் இந்த சீன் ஒவ்வொன்றும் நகர்த்திக்கிட்டே போகுது. அதனால் இவங்க 3 பேரை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது இவங்க 3 பேர்த்தினுடைய நடிப்பும் நமக்கு வந்து பரிதாபம் அவங்க மேலே ஏற்படுது அப்படிங்கிறத விட ஒரு பயமே ஏற்பட்டு போயிடுது. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் வந்து மொழியில் நாம் பார்த்த பிருத்திவிராஜ் வேற, அதுக்கடுத்து அவருடைய கிராஃப்ங்கிறது வேற. அதுக்கடுத்து இவர் கூட பிருத்திவிராஜ் கூட அவங்க ஃப்ரெண்டு கேரக்டராக ஒருத்தர் நடிச்சிருப்பாரு.
அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். பிருத்திவிராஜுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் பிருத்திவிராஜுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு கேரக்டர் அவர் வந்து ஆப்பிரிக்கன்ஸ் அவர் வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு ஏன்னா அவங்க 3 பேர்த்துக்குமே வந்து பிருத்திவிராஜும் அவங்க ஃப்ரெண்டும் பேசுகிற மொழி வந்து அவருக்கு தெரியாது. ஆப்பிரிக்கன்ஸ் பேசுகிற மொழி வந்து இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய உணர்வுகளை வந்து ரொம்ப ஷேர் பண்ணிட்டு அவங்க உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க கடந்து போகிற அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரகுமானுடைய பின்னணி இசை இல்லாமல் இந்த படத்தை பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு பெரிய பயம் வரும், ஒரு ஆச்சரியம் இருக்கும், எல்லாமே கலந்து உணர்வு இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான படத்துக்கு ஏஆர் ரகுமானுடைய ரெக்கார்டிங் வந்து பிரமாதப்படுத்தியிருக்காரு. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கணும். அவங்க 3 பேர் சாதாரணமாக தான் நடந்து போவாங்க பாலைவனத்தில். அந்த சாதாரணமாக நடந்து போகும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள், அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏஆர் ரகுமானுடைய மியூசிக் இது சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டைரக்டர் அவர் வந்து பிளஸ்ஸி. இந்த நாவல் வந்து அவர் படித்த உடனே இதை வந்து படமாக எடுக்கணும், தானே தயாரிக்கணும் அப்படின்னு தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை மாதிரி ஏற்கனவே மரியான் தனுஷ் நடித்த ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தினுடைய ஞாபகம் எந்த இடத்துலையுமே இந்த படத்தில் வராத அளவுக்கு அவர் வந்து பார்த்துருக்காரு. நம்ம படம் பார்க்கும்போது மரியான் தனுஷ் மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணுவாரா இந்த படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு நமக்கு தோணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாலைவனத்தில் இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற பாலைவன பாம்புகிட்டேருந்து இவங்க தப்பிக்கிறது, அதுக்கு அடுத்தது பாலைவன புயல்லேருந்து தப்பிக்கிறது, அது தண்ணி இவங்களுக்கு கிடைக்கல 4 நாளாக சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் இவங்க எப்படி இவங்களை வந்து காப்பாற்றிக்கணும், எப்படி பாதுகாத்துக்கணும், ஓவர் ஹீட்டில் காய்ச்சல் வந்துடும் யார் பிருத்திவிராஜ் கூட வந்தவருக்கு, அவர் எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாரு அந்த ஆப்பிரிக்கன்ஸ் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே பிரமாதமாக டைரக்டர் வந்து அந்த நாவலில் இருக்கிறது அப்படியே பண்ணியிருப்பாரு. அந்த நாவலை நான் படிக்கல, நீங்கள் படிச்சிருந்தேன்னா தெரியும். ஒருவேளை அந்த நாவலில் இல்லாத இவர் ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருந்தாரா அது ரொம்ப பிரமாதமான டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய கேமராமேன் சுனில் மோகனன், இவங்க 2 பேரும் அந்த கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பாலைவனத்தில் இவங்க 3 பேரும் நடந்து போகிறது தான் படமே. ஒரு 1.25 மணி நேரம் to 1.5 மணி நேரத்துக்கு ஓடுது. ரொம்ப லென்த்தான படம். இதில் எந்த இடத்துலையுமே எந்த ஷாட்டுமே வந்து நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு கேமரா ஆங்கிள் வச்சுருக்காரு. சில இடங்களில் வந்து இவங்க தப்பிச்சிருவாங்க, நம்ம ஏற்கனவே மரியான் பார்த்து நம்ம மைண்டில் இருக்கு இல்லையா, இவங்க தப்பிச்சிருவாங்க, இவங்க வந்து ஒரு தண்ணி கண்ட ஒரு பகுதியை பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாட்டை காட்டுவார். இவங்க போய் தண்ணி பார்த்துருவாங்கன்னு பார்த்தா அந்த ஷாட்டினுடைய எண்டில் பார்த்தோம்னா இவங்க ஏற்கனவே கடந்து வந்ததை விட ஒரு பெரிய பாலைவனத்தை காட்டுற மாதிரி காட்டுவார் ஆங்கிளில், ஒயிட் ஆங்கிளில். அவங்க 2 பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸில் வந்து டெக்னிக்கலாக மேக்கிங் நல்லா இருக்குன்னு நம்ம எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதேமாதிரி இந்த படத்தில் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கேரளா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமா டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம தமிழ் டெக்னீஷியன்ஸ் மாதிரி நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த கேமரா மூலமாக தெரியுது. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம், விமர்சகர்களும் கேட்கலாம், என்னன்னு ஏப்பா இவர் தான் பிருத்திவிராஜ் தான் 3 வருஷமாக ஒய்ஃபை கான்டாக்ட் பண்ணலையே, அவங்க உடனே அங்கே இருக்கிற எம்பசியோ அங்கே இருக்கிற அரசியல்வாதியை பார்த்து தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 3 வருஷம் காணாமல் போயிட்டாரு, அல்லது அங்கிருந்து ஒரு ஏஜென்ட் அனுப்புறான் இல்லையா, அந்த ஏஜென்ட்டை பிடிச்சி உதைச்சா அவன் சொல்லிடுவான்ல அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் அது படம் கிடையாது. ஸோ இங்கிருந்து போய் அங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக மாட்டிக்கிட்ட நம்ம தமிழர்களுடைய நிலை என்ன, இந்தியர்களுடைய நிலை என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற இந்த கதை. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா சொல்லணும், டைம் இருக்கிறதுனால ஷார்ட்டாக முடிச்சுக்கினேன். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் ஒரு எமோஷன் படம் பார்க்கும்போது நீங்கள் நுனிசீட்டில் உட்காந்து பார்ப்பீங்க இல்லையா, அந்த ஃபீலிங் இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும். எந்த மேஜிக்கும் இல்லாமல் இந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே அதை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள் மணி டாக்ஸ் நேயர்களே. இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை, நான் என் கருத்துக்களை சொல்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.